பிள்ளையார் பால் குடித்தார், பிள்ளையார் தேன் குடித்தார் அப்படின்னு சில விசித்திரமான விஷயங்கள், செய்திகளை எல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கோங்க. ஆனால் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பூவிழுங்கி விநாயகர். அதாவது பூ வச்சோம்னா அந்த பூவை விநாயகர் விழுங்கிடுறாரு, அந்த பூக்கள் காணாமல் போகுது. அப்படிப்பட்ட ஒரு திருக்கோவில் இருக்குதுங்க. எல்லாம் நம்முடைய தமிழ்நாட்டில் தாங்க. ஏகப்பட்ட பழமையான கோவில்கள் எல்லாமே இருக்குதுங்க. இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டுக்கோட்டை அருகே திருச்சிற்றம்பலம் அப்படிங்கிறது தான் ஊர் பேரே. நாம் பொதுவாக சிவ வழிபாடு தொடங்கும்போது முடிக்கும்போது திருச்சிற்றம்பலம் சொல்லி நாம் தொடங்குவோம், அப்புறம் திருச்சிற்றம்பலம்னு சொல்லி நம்ம முடிப்போம். ஆனால் இந்த ஊர் பேரே திருச்சிற்றம்பலம் அப்படின்னு இந்த ஊர் அமைஞ்சிருக்குங்க. இந்த ஊரில் தான் ஒரு பழமையான சிவாலயம் அமைஞ்சிருக்குங்க. இங்கே இருக்கக்கூடிய சிவனுக்கு ஸ்ரீ புராதனேஸ்வரர், ரொம்ப புராதனமான பழமையான கோவில்ங்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய சிவனுக்கு ஸ்ரீ புராதனேஸ்வரர் அப்படிங்கிற பேருங்க. பழமைவனநாதர் அப்படின்னும் இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் வணங்கப்படுகிறாருங்க. அம்பாள் இங்கே பெரிய நாயகி அம்மையாக அற்புதமாக காட்சி கொடுக்குறாங்க. வில்வமரம் இங்கே ஸ்தல விருட்சமாக அற்புதமாக இருக்குதுங்க. இந்த கோவிலுக்குள்ளார போனீங்கன்னா பழமையான அந்த சிவபெருமானை நீங்கள் வணங்கலாம். அதுக்கடுத்தது அம்பாளை வணங்கிட்டு அம்பாள் சன்னதிக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகர் இருக்கிறார். இவர் தான் பூ விழுங்கி விநாயகர். இங்கே பக்தர்கள் அலை அலையாக வர ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அவருடைய செவி துவாரங்கள், விநாயக பெருமானுடைய அந்த செவி துவாரங்களில் பூக்களை வச்சு வேண்டுறாங்க. ஒரு பூ, 2 பூ, அது மாதிரி பூக்களை வச்சு வேண்டுறாங்க. அவங்க வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும். அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பூவை விநாயகர் உள்ளே இழுத்து கொள்கிறார். அதுதான் பூ விழுங்கி விநாயகர். அப்போ காது வழியாக அந்த பூக்களை அவர் உள்ளே இழுத்துக்கிறார். ஆனால் நாம் வேண்டிக்கிறதுல நியாயம் இல்லை, நாம் வேண்டிக்கிறது நிறைவேறாது அப்படின்னு தெரிஞ்சால் அந்த பூ அந்த செவியிலிருந்து, காதிலிருந்து, பிள்ளையாருடைய காதிலேருந்து கீழே விழுந்துடுது. இங்கே இருக்கிறவங்க இந்த விநாயகர்கிட்ட போயிட்டு தான் எல்லாம் உத்தரவு கேட்குறாங்க. ஒரு நல்லதாக இருந்தாலும், ஒரு வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி, அல்லது மற்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இவர்கிட்ட போய் அந்த சகுனம் கேட்குறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இங்கே விநாயக பெருமான்கிட்ட போய் உத்தரவு கேட்குறாங்க. அவருடைய 2 காதுகள்லேயும் பூக்களை வச்சு அவங்க உத்தரவு கேட்குறாங்க. அவங்க கேட்குற காரியம் நடக்கும், நல்ல விதத்தில் முடியும், நீங்கள் மனசில் நினச்சி வந்ததெல்லாம் நிறைவேறும் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சால் அந்த பூவானது அவருடைய காதிலிருந்து, நாம் செருகி வைத்த அந்த பூவானது காதிலிருந்து விழுந்து எல்லாமே நல்லது நடக்கும் அப்படிங்கிற உத்தரவு கிடைக்குது. அந்த காதிலேருந்து பூ விழுந்துருச்சுன்னா உடனே பக்த கூடிகள்லாம் பிள்ளையார் உத்தரவு கொடுத்துட்டாரு, நாம் இனிமேல் அந்த வேலையை போய் ஆரம்பிக்கலாம், நாம் வீடு கட்டுற வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தைரியமாக போய் ஆரம்பிக்கிறாங்க. பிள்ளையார் கொடுத்த உத்தரவுப்படி அங்கே எல்லாமே நல்ல விதத்துலேயும் நடக்குது. பிள்ளையார் காதிலேருந்து பூ விழுந்துருச்சுன்னா, அதாவது சுவாமி அருள் கொடுத்துட்டார் அப்படிங்கிறது தகுந்த மாதிரி அந்த உத்தரவு கிடைச்ச உடனே அவங்க எடுக்கிற முயற்சிகளும் பலிதமாகுதுங்க. இன்றைய தினம் சங்கடகர சதுர்த்தியாக இருக்கிறதுனால பிள்ளையார் கோவிலுக்கு நாம் போவோங்க. வீட்டுக்கு பக்கத்திலே பிள்ளையார் இருப்பார், அங்கெல்லாம் சிலர் போக மாட்டாங்க. போகணும், ஏன்னா நம்ம தெருவில் நம்ம வீட்டுக்கு பக்கத்திலே இருக்கிற விநாயகர் நமக்கு காவல் தெய்வமாக இருக்கிறதுனால அருகில் இருக்கும் விநாயக பெருமானையும் வழிபடுறது நல்லது. அதே மாதிரி இந்த பட்டுக்கோட்டை அருகே திருச்சிற்றம்பலம் அப்படிங்கிற ஊருக்கு போய் ஒரு முறையாவது அந்த பூவிழுங்கி விநாயகர் அவரை தரிசனம் செய்துவிட்டு ஏதாவது மனசில் நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா அது சம்பந்தமாகவும் அவர்கிட்ட உத்தரவு கேட்டுட்டு வாங்க. எல்லாம் வல்ல விநாயக பெருமானை வணங்குவோம், வெற்றிகளையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, புந்தி வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு பொன்னையும் பொருளையும் அள்ளித்தரும் புகழான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.